திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். எவ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பால வர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது. துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் பாருங்க, அவரு தாங்க உண்மையான தலைவர். இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாஜிக்கே இல்லாம புது கட்சியிலிருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க. ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தாரு? செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷியன்சியை காமிக்குது. ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார்? எங்க அன்பில் மகேஷ் அண்ணா அழுதது அவருக்கு மக்கள் மேல இருக்கிற கருணையை காமிக்குது. ஏன் ஜோதிமணி மேடம் ஓடி வந்தாங்க? ஜோதிமணி மேடம் ஓடி வந்தது அவங்களுக்கு மக்கள் மேல இருக்கிற கருணையை காமிக்குது. சும்மா லாஜிக்கே இல்லாம நீங்க பெர்மிஷன் கொடுக்கல, நீங்க பெர்மிஷன் கொடுக்கல, எல்லாமே எங்களை கேட்டாங்க பண்றீங்க, நாங்க பிரின்சிபல், நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா, எல்லாமே எங்க பெர்மிஷனோட தான் நீங்க பண்றீங்களா? அதனால கொஞ்சம் லாஜிக்கோட பேசணும். காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க? நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. காவல்துறை மேல பால் வீசுறது, மரத்து மேல ஏறுறது, காவல்துறையை கடிச்சு வைக்கிறது, இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா? நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் சேகர் பாபு ஐயா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தார். எங்க அப்பாவும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். அப்பா அவரை வழி அனுப்புறதுக்கு வெளியில போயிட்டு இருந்தாரு. நான் அப்பதான் கிளினிக் முடிச்சுட்டு உள்ள வரேன். அவ்வளோ டயர்டா வரேன். பெருசா ஒன்றும் பண்ணலிங்க, ஒரு 10 பேஷண்ட் பார்த்துருப்பேன். ஆனா சேகர் பாபு ஐயா முகத்துல அவர் அவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு, ஒரு சின்ன சோர்வு கூட இல்லை. எங்க அப்பா சொல்றாரு, அப்ப நான் அரசியலுக்கு வரல, நீ அரசியலுக்கு வந்தா சேகர் பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு நான் சொன்னேன், அதெல்லாம் முடியாது. எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும், அவர் மாதிரி யாருனாலே ஆக முடியாது. நடிகர் யோகி பாபு இருக்காரு இல்லைங்களா, எல்லாருக்கும் அவரை தெரியும். நான் அவரோட பெரிய ஃபேன். எனக்கு யோகி பாபு சாரை கடத்துற அளவுக்கு பிடிக்கும். அதுக்காக நாளைக்கு யோகி பாபு சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா நான் அவருக்கு ஓட்டு போடுவேனா? அது அவர் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்யறாருங்கிறத பொறுத்தது தான். யோகி பாபு சார் கியூட்டா இருக்காரு, ஸ்வீட்டா இருக்காரு அப்படிங்கறதுக்காக நான் அவருக்கு ஓட்டு போட முடியாது. There is a lot of difference between a fan and a citizen. ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இத நம்ம எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.